25,000 கீழே நிஃப்டி க்ளோஸ் வச்சிருக்கிறது ஒரு நெகட்டிவாக நம்ம பார்த்த போதிலும் ஒரு ரைசிங் சேனலுடைய சப்போர்ட்டில் இருக்குது. அதை இன்னும் பிரேக் பண்ணலைங்கிறது ஒரு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஆனால் 23 ஜூன் 2025 ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நின்றுது நிஃப்டி. ஒரு மாதம் ஃபுல்லாகவே மார்க்கெட்டு மேலே டாப் போயிட்டு மறுபடியும் கீழே அந்த இடத்துக்கு வந்திருக்குது. 25,669 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட்ஸ் மேலே ஒரு மாதம் போயிட்டு மறுபடியும் கீழே அந்த 700 பாயிண்ட்ஸ் இறங்கிருச்சு. 1400 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் ஒரு மாதத்தில் நடந்திருக்கு. சரி, இப்போ குளோபல் மார்க்கெட்டு ஒரு மிக்சராக தான் இருக்குது. டோ ஜோன்ஸ் 0.25% அப்பு, S&P 500 ஃப்ளாட்டு, நாஸ்டாக் ஃப்ளாட்டு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.25% அப்பு, CAC இட்டாலி ஃப்ளாட்டு, DX ஜெர்மனி 0.25% டவுனு, கொரியா கோஸ்பி 0.5% அப்பு, சைனா ஃப்ளாட்டாக இருக்குது. ADRஐ செக் பண்ணும்போது HDFC 1.25% டவுனு. இது நடந்து முடிஞ்ச மார்க்கெட் தான், இருந்தாலும் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி ICICI ஃப்ளாட்டு 0.25% அப்பு ஆஃப்டர் ஹவர்ஸில், விப்ரோ 2% டவுனு, 0.25% ஆஃப்டர் ஹவர்ஸில் டவுனு, இன்ஃபோசிஸ் 1.5% டவுனு, ரிலையன்ஸ் DRC 0.5% அப்பு. சரியா, கோல்டை செக் பண்ணும்போது அதே இடம் தான், 3350 அப்படிங்கிற இடத்துல தான் சுற்றிட்டுருக்கு. ஒரு பிரதர் கூட சொன்னார், நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த இடத்துல அரைச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்து சொல்கிறாரு. ஆனால் ஃபியூச்சர் ஹிஸ்ட்ரி அதுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, ரெண்டாவது 3500 தான் லைஃப் டைம் ஹை. பிட்காயின் 1,17,000, அது 1,23,236 தான் அது லைஃப் டைம் ஹை. அதுவும் அந்த இடத்துல தான் ரொம்ப நாளாக கன்சல்டேஷனாக நடந்துகிட்ருக்கு. க்ரூட் ஆயில் 66.11, யூரோப்பியனுடைய சேங்ஷன் அது நிறைய விஷயங்கள்னால அங்கே ஒரு கன்ஃபியூஷனாக அந்த இடத்துல ஸ்டடியாக நின்றுட்டுருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். சில நியூஸஸ் பார்த்துட்டு அப்புறம் டெக்னிக்கலாகவும் என்ன நடக்கலாம் இருக்கலாம் பார்த்துக்கலாம். ட்ரம்ப் புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள்ல. ட்ரம்ப் 5 ஜெட்ஸை நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இங்கே இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இந்தியாவுடைய ஸ்டாண்டு என்ன, கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்டுன்னு கேட்கும்போது அப்போ கவர்மெண்ட் ஓப்பன் டு டிஸ்கஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது மணி கொண்டதுங்கிறதுக்கு. அப்புறம் ரஷ்யாவில் யூரோப்பியன் யூனியன் சாங்ஷனை ஸ்லாம் பண்ணியிருக்கு. அதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் உள்ள நேக்ரா அந்த ரிஃபைனரி பாதிக்கப்படுது இந்த சாங்ஷன்னால். இது மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு. அப்புறம் ட்ரம்ப் அண்ட் எப்ஸ்டீன் அந்த விஷயம் உலக லெவலில் ட்ரெண்டிங்னு ஆகிட்டுருக்கு. இது மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு. சரி, ட்ரம்ப்பு கொடுத்துருக்கிற ஆகஸ்ட் 1ங்கிற டெட்லைனுக்காண்டி மார்க்கெட்ஸ் எல்லாமே எக்ஸப்ட் பண்ணு புரிஞ்சுக்கலாம். எல்லாமே 0.25% அப்பு, 0.5% டவுனு, இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்தியன் மார்க்கெட் மட்டும் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்கிட்டுருக்கு. FIஸும் செல்லிங்கில் இருக்காங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ரஷ்யாவில் 7.4 எர்த்காக் நடந்திருக்கு. சுனாமி வார்னிங்ஸ் இருந்த போதிலும் அது பெரிய பாதிப்பு ஏற்படலை. 12 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமேல் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி சைனாவில் 167 பில்லியன், அப்போ எவ்வளோ பெருசுன்னு பார்த்துங்க. வேர்ல்ட்லே பெரிய, அதில் பெரிய எலக்ட்ரிக்கல் பவர் தயார் பண்ணுற ஒரு இதை திபெத்தில் பிரம்மபுத்திரா நதியில் கட்டுறதாக இந்தியா டுடேயில் வந்திருக்கு டேம். ஓகே. அப்புறம் ஈரான் நியூக்ளியர் டாக்ஸை ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணுறாங்க மறுபடியும் யூரோப்பியன் யூனியன் கிட்ட. அல்ஜசீராவில் இந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் புத்தின் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொமேனி எய்டை மீட் பண்ணுறாரு இந்த நியூக்ளியர் டாக் விஷயமாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு ஹிந்துஸ்தான் டைம்ஸில் நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ஈரானுடைய லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரியில் ஃபயர் நடந்திருக்கு, அதாவது தீ விபத்து இருக்குது. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிறது. அப்புறம் எர்த்காக் 5.2 ஈரானில் நடந்திருக்குதுன்னு இந்தியா டுடேலேயே வந்திருக்கு. இப்படி ஈரான் பேஸ் பண்ணி நிறைய நியூஸ்கள் வந்துட்டுருக்கு. சரி, இங்கே காசாவில் 67 பேர் இப்போ சமீபத்தில் சாப்பாட்டுக்காக நின்றவங்க கொல்லப்பட்டதாக பிபிசியில் நியூஸ் வந்திருக்கு. சரி, இவர் நெட்டன்யாவுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகி 3 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்தால் தான் வேலை செய்வார்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, மின்ட்டு,
மற்ற நியூஸ் சேனலில் வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம டெக்னிக்கலாக வந்துடலாம். டெக்னிக்கலாக பொறுத்தவரை மார்க்கெட் வந்து ஒரு ட்ரம்ப்புடைய தாரிஃப் டெட்லைனுக்காண்டி வெயிட் பண்ணுது. இப்போதைக்கு ஒரு ரைசிங் சேனலில் பாட்டத்தை டச் பண்ணிடுச்சு. நல்ல ஒரு 4-5 ரெட் கேண்டில் போட்டு பாட்டத்தை டச் பண்ணிடுச்சு. இது மெயினான இடம். இப்போது இந்த ரைசிங் சேனலில் பாட்டத்தை டச் பண்ணிடுச்சு, மெயினான இடம். இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும் ஆர் பிரேக் பண்ணிட்டு கீழே வரணும். பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு எஃப்ஐஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சப்போர்ட் லைனில் எஃப்ஐஸ் பையிங் நடத்தியிருக்கிறாங்க, ரைட்டா? அதனால் அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி ட்ரம்ப் திடீர்னு ஏதாவது ஒரு ட்ரிப்ட், இந்தியாவுக்கு 10% தான் டாரிஃப், இல்லை 5% தான் டாரிஃப் இப்படின்னு எதையாவது சொல்லிட்டாருன்னு சொன்னால் மார்க்கெட் பீச்சிட்டு மேலே போயிடும். அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே நேரத்தில் இல்லை 19%, 20% சொன்னாண்டா கீழே பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துடலாம். இதை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நம்பர் 1. இந்த சூழ்நிலையில் வந்து குளோபல் மார்க்கெட்டையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ரஷ்யா ஆயில் வாங்குறவங்க மேலே சேங்ஷன் போடுவோன்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியன், அதுக்கு இந்தியாவும் பதில் இது சொல்லிட்டாங்க. இருந்த போதிலும் அமெரிக்கா வந்து கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து இது பியூட்டிஃபுல் பிக் பியூட்டிஃபுல் பில்லில் வந்து 500% வரை டாரிஃப் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ்கள் வந்த போதிலும் அதை பற்றி பெருசாக பேசலை. அப்போ அதில் ஒரு அமைதி தான் காக்குறாங்க. அந்த ரஷ்யா இது இந்தியா சைனாக்குள்ள அந்த சேங்ஷனு. ஸோ அந்த இதை வந்து அதையும் இந்த இதில் தெரிய வந்துடும். ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் 1 எல்லா விஷயங்களும் கிளியர் ஆயிரும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் தான் இருக்கும். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ரிலையன்ஸுடைய இது கூட ரிசல்ட்ஸ் கூட வந்துருச்சு. மற்ற முக்கியமான ரிசல்ட்ஸ் ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்ததுக்கு வந்து பாசிட்டிவான மார்க்கெட் எடுத்துக்கலாம் இதை. அது எல்லாமே ஒவ்வொரு ரிசல்ட் வரும்போதும், டிசிஎஸ் ரிசல்ட் வரும்போது கீழே இறங்குச்சு, அப்புறம் ஹெச்சிஎல் டெக் வரும்போது கீழே இறங்குச்சு. இப்போது முக்கியமான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி அதை ரியாக்ட் பண்ண போகிறதுக்கு பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட ரேஞ்ச் மார்க்கெட்டு தான் இருக்கணும். அதே நேரத்தில் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டுருங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். 25,000 கீழேயும் வந்துருச்சு. ஸோ ஏதாவது ஒரு பேட் நியூஸோ இல்லை வேறு ஏதாவது குளோபலாக பிரச்சனைகளை ஏற்படும் போது மார்க்கெட் ஃபர்தராக கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் எஃப்ஐஸ் சப்போர்ட் பண்ணும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் வந்து மிக்ஸ்டு. நம்ம மார்க்கெட் டவுன் சைடு, எஃப்ஐஸு டவுன் சைடு தான். டெக்னிக்கலாக ஒரு சப்போர்ட் லைனில் இருக்குது. ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் டு எனி நியூஸ் கேன் சேஞ்ச் த மார்க்கெட்.